அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வின் டிஎன்பிசி. எந்த அகாடமிலையும் இந்த பழமொழிகள் எல்லாத்தையும் கொஸ்டினா மாத்தி இப்ப டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிக்கிற மாரி குடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ 100 கொஸ்டின்ஸ் பழமொழிகள்ல இருந்து எடுத்திருக்கு. இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். குயிஸ் மாதிரியே இருக்கும். நீங்க அப்படியே ஆன்சர் எது தெரியுதுன்னு பாருங்க. சரி வாங்க டைரக்ட்டா கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். "அகங்கையிற் போட்டு புறங்கையை நக்கலாமா" என்ற பழமொழியின் கருத்து யாது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கையில் இருக்கும் உறுதியான வாய்ப்பை புறக்கணித்து வீண் முயற்சி செய்யலாமா? அடுத்து, மறைமுகமான அல்லது சூழ்ச்சியான நோக்கம் இருக்குமாறு பேசுகிறான் என்ற கருத்தை குறிக்கும் பழமொழி எது? ஆப்ஷன் பி. அகட விகடமாய் பேசுகிறான். அகதிக்கு ஆகாயம் துணை. இப்பழமொழி யாருக்கு இயற்கையே துணையாக இருக்கும் என்று கூறுகிறது? ஆப்ஷன் சி. ஆதரவற்றவர்களுக்கு. அடுத்த பழமொழி, அகதிக்கு தெய்வமே துணை என்ற பழமொழியில் ஆதரவு அற்றவர்களுக்கு யார் மட்டுமே துணையாக கூறப்படுகிறார்? ஆப்ஷன் சி. இறைவன். அடுத்து, ஏழையின் அல்லது ஆதரவு அற்றவனின் வார்த்தைகள் செல்வாக்குள்ளவர்களால் மதிக்கப்படாது என்பதை குறிக்கும் பழமொழி எது? ஆப்ஷன் ஏ. அகதி சொல் அம்பலம் ஏறாது. அடுத்து, அகதி தலையில் பொழுது விடிகிறது என்ற பழமொழியின் சுருக்கமான கருத்து என்ன? ஆப்ஷன் ஏ. எந்த பழிச்சொல்லும் அல்லது சந்தேகமும் ஆதரவு அற்றவனின் தலையிலேயே வந்து விழும். அடுத்து, துன்பம் அனுபவிப்பவனுக்கு தொடர்ந்து துன்பங்களே வரும் என்பதை விளக்கும் பழமொழி எது? அகதி பெறுவது பெண் பிள்ளை, அதுவும் வெள்ளி பூரடம். ஆப்ஷன் பி. அகதியை பகுதி கேட்கிறதா என்ற பழமொழியில் பகுதி என்பது எதனை குறிக்கிறது? ஆப்ஷன் சி. வரி அல்லது பங்கு. உள்ளத்தின் நல்ல பண்புகளும் தூய்மையுமே முகத்தில் பிரகாசமாக தெரியும் என்பதை குறிக்கும் பழமொழி எது? ஆப்ஷன் ஏ. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அடுத்து, அகத்தி 1000 காய் காய்த்தாலும் புறத்தி புறத்தியே இப்பழமொழியின் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ. மதிக்கப்படாத ஒருவன் எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் அது போற்றப்படாது அல்லது பயன்படாது. அடுத்து, அகப்பட்டுக் கொள்வேன் என்றோ கள்வன் களவெடுக்கிறது என்ற பழமொழி உணர்த்தும் கருத்து யாது? ஆப்ஷன் பி. ஒருவர் தன் செய்கையின் விளைவை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொண்டு அதற்காக பயந்து கொண்டே செயல்படுவது இல்லை. அடுத்து, துன்பத்தில் சிக்கிக் கொள்பவனுக்கு தொடர்ந்து துரதிர்ஷ்டம், தப்பித்துக் கொள்பவனுக்கு அதிர்ஷ்டம் தொடரும் என்பதை குறிக்கும் பழமொழி எது? ஆப்ஷன் பி. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி, ஓடிப்போனவனுக்கு 9ஆம் இடத்து ராஜா. அடுத்து, அகப்பை பிடித்தவன் தன்னவனானால் அடிப்பந்தியில் இருந்தால் என்ன, கடைப்பந்தியில் இருந்தால் என்ன? இந்த பழமொழியின் கருத்து யாது? ஆப்ஷன் பி. அதிகாரம் உள்ளவர் நமக்கு பரிச்சயமானவர் அல்லது உறவினர் என்றால் நாம் எங்கே இருந்தாலும் அனுகூலம் கிடைக்கும். அடுத்து, தானியம் விலை குறைய குறைய மக்கள் அனுபவிக்கும் மகிழ்ச்சி அல்லது வளம் அதிகரிக்கும் என்ற கருத்தை குறிக்கும் பழமொழி எது? ஆப்ஷன் ஏ. அகம் ஏற சுகம் ஏறும். எந்த அகாடமியும் இந்த மாதிரி கொஸ்டின் ரெடி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாரும் இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்பதான் இதே மாதிரி வீடியோ நிறைய போட தோணும்.
அடுத்து அகம் மலிந்தால் அஞ்சும் மலியும், அகம் குறைந்தால் அஞ்சும் குறையும் என்பதில் அகம் என்பது எதனை குறிக்கிறது? சி. தானியம். அடுத்து தானியம் செழித்தால் மற்ற எல்லா வளங்களும் பெருகும், உணவு வளம் குறைந்தால் அனைத்தும் குறையும் என்ற கருத்துடைய பழமொழி எது? ஆப்ஷன் ஏ. அகம் மலிந்தால் எல்லாம் மழியும், அகம் குறைந்தால் எல்லாம் குறையும். நெருங்கி பழகினால் சிறு சிறு விஷயங்களுக்காகவும் பகை உண்டாகும் என்று கூறும் பழமொழி எது? ஆப்ஷன் ஏ. அகல இருந்தால் நீல உறவு, கிட்ட இருந்தால் முட்டப்பகை. இந்த பழமொழி தான் அந்த கருத்தை உணர்த்துது. அடுத்து அகல இருந்தால் பகையும் உறவாம் என்ற பழமொழி எப்போது பகைமை கூட நட்பு போல் தோன்றும் என்று கூறுகிறது? ஆப்ஷன் பி. விலகி இருக்கும் போதுதான் இது நடக்கும். அடுத்து அகல இருந்தால் புகழ உறவு என்ற பழமொழி எதற்கு வழிவகுக்கும் என்று கூறுகிறது? உண்மையான நிலையான நட்புக்கு வழிவகுக்கும். ஆப்ஷன் ஏ. சந்திரனை சுற்றி பெரிய ஒளிவட்டம் தோன்றினால் அது பகலில் மழை வரப்போவதற்கான அறிகுறி என்பதை குறிக்கும் பழமொழி எது? இந்த பழமொழி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன் ஏ. அகல்வட்டம் பகல் மழை. இந்த பழமொழி உணர்த்துற பொருள் தான் அது. அகவிலை அறியாதவன் துக்கம் அறியான். இப்பழமொழியில் வறுமையின் கஷ்டத்தை அறியாதவனாக குறிப்பிடப்பட்டவன் யார்? ஆப்ஷன் ஏ. தானியத்தின் விலையை பற்றி அறியாதவன். அகலியிலே விழுந்த முதலைக்கு அதுவே வைகுண்டம். இப்பழமொழி உணர்த்தும் கருத்து யாது? ஆப்ஷன் பி. ஓர் இடத்தில் தன் பலம் செயல்படுமானால் அதுவே அவனுக்கு சிறந்த சொர்க்கமாகும். மிகவும் சரளமாகவும் விறுவிறுப்பாகவும் பேசுபவனை குறிக்க பயன்படுத்தப்படும் பழமொழி எது? அகா நாக்காய் பேசுகிறான். இந்த பழமொழி தான் அந்த பொருளை உணர்த்தது. அடுத்து தவறு செய்பவரின் முகத்தில் காலையிலேயே விழிக்க நேர்ந்தால் நாள் முழுவதும் கெட்டது நடக்குமோ என்ற அச்சத்தை குறிக்கும் பழமொழி எது? ஆப்ஷன் சி. அகிருத்தியம் செய்கிறவன் முகத்தில் விழிக்கிறதா. இந்த பழமொழி தான் அந்த பொருளை தருது. அடுத்து மிக கடுமையான தவம் செய்பவன் ஆனால் மிகவும் மோசமான திருடன் என்ற வெளிவேஷத்தை குறிக்கும் பழமொழி எது? அகோர தபசி விபரீத சோரன். அகோர தபசி விபரீத நிபுணன் என்ற பழமொழியின் பொருள் என்ன? ஆப்ஷன் பி. கடுமையான தவத்தில் ஈடுபடுபவன் ஆனால் தீய செயலிலும் திறமைசாலி. அடுத்தவர் பொருளோ இடமோ அல்லது நிலையோ எப்போதும் சிறப்பாக தெரியும் என்ற மனித இயல்பை குறிக்கும் பழமொழி எது? ஆப்ஷன் சி. அக்கறை மாட்டுக்கு இக்கரை பச்சை. ஒரு காரியம் தொடங்கப்படுவதற்கு முன்பு அதன் பலனை அவசரப்பட்டு ஆசையுடன் எதிர்பார்த்து கேட்பது என்ற கருத்தை விளக்கும் பழமொழி எது? ஆப்ஷன் ஏ. அக்காடு வெட்டி பருத்தி விதைக்கிறேன் என்றால் அப்பா எனக்கொரு துப்பட்டி என்கிறான் பிள்ளை. அக்காடி வெட்டி பருத்தி விதைத்தால் அப்பா முளச் சிற்றாடை என்கிறதாம் பெண் என்ற பழமொழி உணர்த்தும் கருத்து யாது? மிக ஆரம்ப நிலையிலேயே எதிர்கால பலனை பிரித்து கேட்டு உரிமை கொண்டாடுதல். அடுத்து ஒருவருடான உறவு அதை நிலைநிறுத்தும் மத்தியஸ்தர் அல்லது மூல காரணம் இருக்கும் வரையே நீடிக்கும் என்பதை குறிக்கும் பழமொழி எது? அக்கால் இருக்கிற வரையில் மச்சான் உறவு. ஆப்ஷன் பி. இதுவும் அதே மாதிரியான ஒரு பழமொழி. அக்கால் உண்டானால் மச்சான் உண்டு. இப்பழமொழி கூறும் உறவு முறையின் இலக்கணம் என்ன? ஆப்ஷன் சி. உறவு என்பது ஒரு மூல காரணத்தை சார்ந்தது. அடுத்த பழமொழி தன் பொருளை மட்டும் பெரிதென கருதி அடுத்தவர் பொருளின் மீதும் கஞ்சத்தனம் காட்டுவது அல்லது அலட்சியமாக இருப்பது என்ற கருத்தை குறிக்கும் பழமொழி எது? ஆப்ஷன் ஏ. அக்கால் உடைமை அரிசி தங்கச்சி உடைமை தவிடா.
ஒருவருடன் நட்பு கொண்டிருக்கையில் அவரோடு நெருங்கிய தொடர்புடையவருடன் பகைமை கொள்வது சரியா என்ற உறவுகளிடையேயான முரண்பாட்டை கேட்கும் பழமொழி எது? ஆப்ஷன் ஏ. இதுக்கு ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அக்கால் உறவும் மச்சான் பகையுமா? பார்க்குற நிறைய நண்பர்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலான்னா சொல்லுங்க. ஒரு குடும்பத்தில் பெரிய விஷயத்தை அடைந்த பிறகு அதிலுள்ள சிறிய விஷயத்தின் நிலையை ஏன் ஆராய வேண்டும் என்பதை குறிக்கும் பழமொழி எது? ஆப்ஷன் ஏ. அக்காலை கொண்டால் தங்கையை முறை கேட்பானேன். அடுத்து, அடுத்தவர் குறையை சுட்டிக்காட்டியவர் அதே தவறை அல்லது அதைவிட பெரிய தவறையே செய்து விடுவது என்ற நிலையை விளக்கும் பழமொழி எது? ஆப்ஷன் பி. அக்காலை பழித்து தங்கை அபசாரியானாள். இரத்தம் சம்பந்தமான உறவு மட்டுமே நிரந்தரமானது, மற்ற உறவுகள் நிலைக்காமல் போகலாம் என்ற வேறுபாட்டை கூறும் பழமொழி எது? அக்கால் தான் கூட பிறந்தால் மச்சானும் கூட பிறந்தானா? உயரிய சூழலில் வளர்ந்தாலும் ஒருவரின் அடிப்படை இயல்பு மாறாது என்பதை விளக்கும் பழமொழி எது? ஆப்ஷன் ஏ. அக்ரகாரத்தில் பிறந்தாலும் நாய் வேதம் அறியுமா? பலருள்ள இடத்தில் ஒரு சிறிய நன்மை கிடைத்தாலும் அது யாருக்கும் முழுதாக பயனில்லாமல் போய்விடும் என்பதை குறிக்கும் பழமொழி எதுன்னு பாருங்க. ஆப்ஷன் பி. அக்ரகாரத்துக்கு ஒரு ஆடு வந்தால் ஆளுக்கு ஒரு மயிர். அடுத்த பழமொழி, கிடைக்க வாய்ப்பில்லாத ஒரு விஷயத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வைத்தல் என்ற பொருளை உணர்த்தும் பழமொழி எது? கிடைக்க வாய்ப்பில்லாத ஒரு விஷயத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வைத்தல் என்ற பொருளை உணர்த்தும் பழமொழி. அக்கிரகாரத்து நாய் பிரதிஷ்டைக்கு விரும்பினது போல. அடுத்து, அக்னி மலை மேல் கற்பூர பானம் பிரயோகித்தது போல என்ற பழமொழி உணர்த்தும் கருத்து யாது? ஆப்ஷன் சி. ஏற்கனவே மிகைப்படுத்தப்பட்ட ஒரு சக்தியிடம் மிகவும் பலவீனமான சக்தியை பயன்படுத்தி எதிர்ப்பதால் எந்த பயனும் இல்லை. அடுத்து, அக்னி தேவனுக்கு அபிஷேகம் செய்தது போல் இருக்கிறான் என்ற பழமொழி யாரை கிண்டல் செய்ய பயன்படுகிறது? ஆப்ஷன் ஏ. மிகவும் கருமையான நிறம் கொண்டவரை. அடுத்து, கடுமையான தண்டனை அல்லது வேதனையால் சரி செய்யப்பட்ட குறைபாடு மீண்டும் பெரிய அளவில் துன்பம் தராது என்ற கருத்தை குறிக்கும் பழமொழி எது? ஆப்ஷன் பி. அக்னியார் சுட்ட புண் விஷமிக்காது. அடுத்து, பந்தம் பாசம் உறவு என்று எதுவுமே இல்லாத தனிமைப்பட்டவனுக்கு எந்த துன்பமும் இல்லை என்ற பொருளை உணர்த்தும் பழமொழி எது? ஆப்ஷன் பி. அக்கு தொக்கு இல்லாதவனுக்கு துக்கம் என்ன? அங்கத்தை ஆற்றில் அலை சொனாதா என்ற பழமொழி உணர்த்தும் எளிய கருத்து என்ன? ஆப்ஷன் பி. ஆற்றில் குளிப்பது போன்ற சாதாரணமான இயல்பான ஒரு செயலை செய்வதில் என்ன தவறு? உழைப்பால் தன் உடல் சோர்ந்தாலும் அது தோஷமல்ல என்ற கருத்தை குறிக்கும் பழமொழி எது? ஆப்ஷன் சி. அங்கத்தை கொண்டு போய் ஆற்றில் அலசினாலும் தோஷமில்லை. அங்கத்தை கொன்று ஆற்றில் சேர்க்க ஒண்ணாது என்ற பழமொழியின் தார்மீக கருத்து என்ன? ஆப்ஷன் பி. தவறான செயலை மறைக்கக்கூடாது. அடுத்து, பொதுவெளியில் ஆடம்பரமாக காணப்பட்டாலும் தன் சொந்த வாழ்க்கையில் எதற்கும் வழி இல்லாமல் வறுமையில் இருப்பது என்ற நிலையை விளக்கும் பழமொழி எது? ஆப்ஷன் ஏ. அங்காங்கு வைபோகமாய் இருக்கிறான், இங்கே பார்த்தால் அரைக்காசு முதலும் இல்லை. அடுத்து, ஒரு சமூகத்தில் உள்ள பொதுவான விதிகள், கருத்துகள் அல்லது நடைமுறைகளை மீறக்கூடாது என்ற கருத்தை வலியுறுத்தும் பழமொழி எது? ஆப்ஷன் ஏ. அங்காடி விலையை அதிர அடிக்காதே. அங்காடிக்காரியை சங்கீதம் பாடச் சொன்னால் வெங்காயம் கருவேப்பிலை என்பாள். இப்பழமொழி எதனை உணர்த்துகிறது? ஆப்ஷன் பி. ஒருவரின் இயல்பான சூழல் மற்றும் வேலைக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்றை செய்ய சொன்னால் அவர் அதற்கு தகுந்த பதிலையே அளிப்பார். எப்போதும் கட்சி மாறி மாறி பேசுபவனுக்கும்
கோள் சொல்பவனுக்கும் 2 பக்கத்திலிருந்தும் தண்டனை கிடைக்கும் என்ற கருத்தை விளக்கும் பழமொழி எது? அங்கிடு தொடுப்பிக்கு அங்கிரண்டு குட்டு இங்கிரண்டு சொட்டு. பல இடங்களில் தப்பித்து வந்த ஒருவன் கடைசியில் எங்காவது ஒரு இடத்தில் சிக்கிக் கொள்வது நிச்சயம் என்பதை உணர்த்தும் பழமொழி எது? அங்கும் தப்பி இங்கும் தப்பி அகப்பட்டு கொண்டான் தும்மட்டி பட்டன். ஆப்ஷன் பி. எந்த வேலையிலும் பங்கெடுக்காமல் சோம்பேறியாக திரிந்துவிட்டு பலன் கிடைக்கும் போது மட்டும் வந்து உரிமை கொண்டாடுபவனை குறிக்கும் பழமொழி எது? ஆப்ஷன் ஏ. அங்கும் இருப்பான் இங்கும் இருப்பான் ஆக்கின சோற்றுக்கு பங்கும் இருப்பான். அங்கேண்டி மகளே கஞ்சிக்கு அழுகிறாய் இங்கே வந்தால் காற்றாய் பறக்கலாம் என்ற பழமொழி உணர்த்தும் எச்சரிக்கை என்ன? ஆப்ஷன் பி. இருக்கும் இடத்தை விட புதிய இடம் மோசமானதாகவோ அல்லது நிலைத்தன்மையற்றதாகவோ இருக்கலாம். வீணான ஆசை கூடாது. அடுத்தவர் செழிப்பை கண்டால் பொறுக்க முடியாமல் பொறாமையினால் தானாகவே துன்பத்தை வரவழைத்துக் கொள்ளுதல் என்ற மனித இயல்பை குறிக்கும் பழமொழி எது? ஆப்ஷன் ஏ. அசல் வாழ்ந்தால் 5 நாள் பட்டினி கிடப்பாள். அடுத்த பழமொழி அசல் வீடு வாழ்ந்தால் பரதேசம் போகிறதா என்ற பழமொழியின் சுருக்கமான கருத்து யாது? ஆப்ஷன் ஏ. அடுத்தவர் முன்னேறுவதைக் கண்டு நாம் நம் வாழ்வை விட்டுவிட்டு துன்பத்தை தேடிச் செல்ல வேண்டுமா? அடுத்து ஒரு விஷயத்தின் உண்மை நிலை சரி தவறு எதையும் அறியாமல் அடுத்தவருக்கு தீங்கு செய்ய பார்ப்பது என்ற நிலையை விளக்கும் பழமொழி எது? ஆப்ஷன் ஏ. அசலும் பிசலும் அறியாமல் அடுத்தவனை கெடுக்க பார்க்கிறான். அடுத்து நிலையான தன்மையற்ற பயிரும் வெறும் அறிமுகத்தால் ஏற்பட்ட உறவும் பயனற்றவை அல்லது நிலைக்காதவை என்ற கருத்தை குறிக்கும் பழமொழி எது? ஆப்ஷன் ஏ. அசவா பயிரும் கண்டதே உறவும். அடுத்து மாடு அசைந்து கொண்டே உணவை சேர்க்கிறது வீடு அசையாமல் பணத்தை சேர்க்கிறது. இப்பொருளுக்குரிய பழமொழி என்ன? ஆப்ஷன் ஏ. அசைந்து தின்கிறது மாடு அசையாமல் தின்கிறது வீடு. அச்சம் இல்லாதவன் அம்பலம் ஏறுவான் என்ற பழமொழி உணர்த்தும் கருத்து யாது? ஆப்ஷன் ஏ. பயமில்லாதவன் அல்லது விவேகமற்றவன் தைரியமாக பொது இடத்திற்கு கிளம்பி செல்வான். அடுத்து ஒரு வேலையை செய்ய தேவையான மிகச்சிறிய கருவி அல்லது ஆதாரம் இல்லாவிட்டால் அந்த பெரிய வேலையும் நடக்காது என்ற கருத்தை குறிக்கும் பழமொழி எது? ஆப்ஷன் ஏ. அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் ஓடாது. பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சஜஷன் கொடுங்க. அச்சிக்கு போனாலும் அகைப்பை அரைக்காசு பழமொழி உணர்த்தும் கருத்து யாது? ஆப்ஷன் ஏ. ஒரு பொருளின் உண்மையான மதிப்பு அது எவ்வளவு செழிப்பான இடத்துக்கு போனாலும் மாறாது. அடுத்து மிகவும் வளமான இடத்திலும் வறுமையிலும் வாடுபவர்கள் இருப்பார்கள் என்ற உண்மையை விளக்கும் பழமொழி எது? ஆப்ஷன் பி. அச்சியிலும் பிச்சைக்காரர் உண்டு. அடுத்து ஒரு ஏமாற்றுக்காரனை இன்னொருவன் ஏமாற்றி விட்டான் என்ற பொருளை தரும் பழமொழி எது? அஞ்சனக்காரன் முதுகில் வஞ்சனைக்காரன் ஏறினான். அடுத்து பணிவான மரியாதையுடன் வணங்குவது அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் என்பதை குறிக்கும் பழமொழி எது? ஆப்ஷன் பி. அஞ்சலி வந்தனம் ஆருக்கும் நன்மை. அஞ்சா நெஞ்சு படைத்தால் ஆருக்கு ஆவான் என்ற பழமொழி எத்தகைய குணம் கொண்டவனை யாரும் விரும்ப மாட்டார்கள் என்று கூறுகிறது? ஆப்ஷன் பி. அச்சமற்ற அல்லது ஆணவமான குணம் கொண்டவனை. அதிர்ஷ்டம் நிறைந்ததாக கருதப்படும் ஒரு அரிய வாய்ப்பை அல்லது பொருளை அவ்வளவு எளிதில் பெற முடியாது என்பதை குறிக்கும் பழமொழி எது?
ஆப்ஷன் பி, அஞ்சாவது பெண் கெஞ்சினாலும் கிடையாது. அடுத்து, இளமையில் கற்றுக்கொள்ளாத அல்லது திருத்திக் கொள்ளாத ஒரு குணத்தை முதுமையில் மாற்ற முடியாது என்ற தத்துவத்தை கூறும் பழமொழி எது? ஆப்ஷன் பி, அஞ்சிலே வளையாதது 50லே வளையுமா? அடுத்து, அஞ்சினவனை குஞ்சும் வெருட்டும் என்ற பழமொழி உணர்த்தும் கருத்து யாது? ஆப்ஷன் ஏ, பயந்தவனை மிகச்சிறிய விஷயம் கூட பயமுறுத்தும். அடுத்து, சிறு வயதிலேயே அறிவு பெறாதவன் முதுமையில் நாணத்தை பெறமாட்டான் என்ற ஆரம்ப கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தும் பழமொழி எது? ஆப்ஷன் பி, அஞ்சில் அறியாதவன் 50ல் அறிவானா? அடுத்து, தைரியம் இல்லாதவர்களை துன்பங்கள் எளிதில் தாக்கும் என்ற கருத்தை குறிக்கும் பழமொழி எது? ஆப்ஷன் ஏ, அஞ்சினவனை பேய் அடிக்கும். அடுத்து, அஞ்சி ஆண்மை செய் இப்பழமொழியின் சரியான கருத்து யாது? ஆப்ஷன் பி, பணிவோடும் அடக்கத்தோடும் ஆனால் தைரியமாக செயல்படு. கால சுழற்சியால் முன்பு அதிகாரத்தில் இருந்தவர்கள் பணிந்து போவார்கள், அடக்கப்பட்டவர்கள் உயர்வார்கள் என்பதை விளக்கும் பழமொழி எது? அஞ்சினாரை கெஞ்சுவிக்கும், அடித்தாரை வாழ்விக்கும். பயந்தவன் எங்கும் ஆபத்து இருப்பதாக காண்பான் என்பதை விளக்கும் பழமொழி எது? ஆப்ஷன் பி, அஞ்சினவன் கண்ணுக்கு ஆகாயமெல்லாம் பேய். 5 காசுக்கு குதிரையும் வேண்டும், அதுவும் ஆற்றை கடக்க பாயவும் வேண்டும் இப்பழமொழி எதனை உணர்த்துகிறது? ஆப்ஷன் சி, மிக குறைவான முதலீட்டில் மிக பெரிய மற்றும் அரிய பலனை எதிர்பார்ப்பது. அடுத்து, அஞ்சு குஞ்சும் கரியாமோ அறியா பெண்ணும் பெண்டாமோ என்ற பழமொழியை உணர்த்தும் கருத்து யாது? ஆப்ஷன் ஏ, சிறிய அளவிலான பொருள் பெரிய காரியத்துக்கு போதாது, அனுபவம் இல்லாதவர் பெரிய பொறுப்புக்கு சரியாக இருக்க மாட்டார். அடுத்து, பல விருப்பங்களில் அல்லது இலக்குகளில் சிலவற்றை மட்டும் அடைந்தாலும் அது குறையில்லை என்ற திருப்தி அடையும் பண்பை குறிக்கும் பழமொழி எது? ஆப்ஷன் ஏ, 5க்கு 2 பழுதில்லை. அடுத்து, பொருளை இழந்தும் பரவாயில்லை, அவசரப்பட்டு தவறான முடிவையோ செயல்களையோ செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தும் பழமொழி எது? ஆப்ஷன் ஏ, 5 பணம் கொடுத்தாலும் இத்தனை ஆத்திரம் ஆகாது. அடுத்து, தேவையான அடிப்படை பொருள்கள் இருந்தால் அனுபவம் இல்லாதவர்களும் வேலையை செய்து முடித்துவிட முடியும் என்பதை குறிக்கும் பழமொழி எது? ஆப்ஷன் பி, 5ம் 3ம் உண்டானால் அறியா பெண்ணும் கறி சமைக்கும். அடுத்த கேள்வி போவோம். தன்னிடம் உள்ள சிறப்பு அல்லது செல்வம் குறித்து வீண் பெருமையுடனும் பகட்டாகவும் பேசுவதை குறிக்கும் பழமொழி எது? ஆப்ஷன் ஏ, அஞ்சுறுத்தாளி நெஞ்சுருவ கட்டிக்கொண்டு வந்தாற்போல் வழக்காரமாய் பேசுகிறாய். அடுத்து, 5 வயது ஆண் பிள்ளைக்கு 50 வயது பெண் கால் முடக்க வேண்டும் என்ற பழமொழி எதனை உணர்த்துகிறது? ஆப்ஷன் ஏ, ஆண் குழந்தைக்கு சமூகத்தில் அளிக்கப்படும் மரியாதையும் பாலின அடிப்படையிலான மரியாதையும் குறிக்கிறது. அடுத்து, அஞ்சுவோரை கெஞ்சடிக்க பார்க்கிறான் என்ற பழமொழி எத்தகைய மனப்பான்மையை குறிக்கிறது? ஆப்ஷன் பி, ஏற்கனவே பயந்து இருப்பவர்களை மேலும் மிரட்டி பணிய வைக்க நினைக்கும் ஆதிக்க மனப்பான்மை. அடுத்து, அஞ்சூர் சண்டை சுண்டாங்கி ஐங்கல அரிசி ஒரு கவலம். அஞ்சூர் சண்டை சுண்டாங்கி ஐங்கல அரிசி ஒரு கவலம் என்ற பழமொழி யாருக்கு பொருந்தும்? ஆப்ஷன் சி, அடுத்தவர் துன்பத்தை அலட்சியப்படுத்துபவருக்கு அல்லது பெரிய விஷயங்களை சிறியதாக நினைப்பவருக்கு. இந்த பழமொழி ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அஞ்செழுத்தும் பாவனையும் அவனைப் போல் இருக்கிறது என்ற பழமொழியின் பொருள் என்ன? அஞ்செழுத்தும் பாவனையும் அவனைப் போல் இருக்கிறது. ஆப்ஷன் ஏ, பிள்ளையின் எழுத்து, முகம், குணாதிசயங்கள் ஆகியவை தந்தையை ஒத்திருப்பதான் இந்த பழமொழி குறிக்கலாம். அடுத்து, அடக்கத்து பெண்ணுக்கு அழகேன் என்ற பழமொழி எதனை உணர்த்துகிறது? அடக்கம் மற்றும் ஒழுக்கத்துடன் வாழும் பெண்ணுக்கு புற அழகு தேவையில்லை.
அடுத்த பழமொழி, அடக்கமுடையார் அறிஞர் அடங்காதார் கல்லார் என்ற பழமொழியின்படி அறிவாளிகளாக கருதப்படுபவர்கள் யார்? ஆப்ஷன் பி, அடக்க குணம் உடையவர்கள். அடக்கமே பெண்ணுக்கு அழகு இப்பழமொழியின்படி ஒரு பெண்ணுக்கு உண்மையான அணிகலனாக கூறப்படுவது எது? ஆப்ஷன் சி, அடக்கமும் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளும் பண்பும். அடுத்து, அடக்குவாரற்ற கழுக்காணியும் கொட்டுவாரற்ற மேளமுமாய் திரிகிறான் என்ற பழமொழி யாருக்கு பொருந்தும்? அடக்குவாரற்ற கழுக்கானையும் கொட்டுவாரற்ற மேளமுமாய் திரிகிறான் என்ற பழமொழி யாருக்கு பொருந்தும்? ஆப்ஷன் பி, கட்டுப்பாடின்றி பயனற்றவனாய் திரிபவனுக்கு. அடுத்து, அடங்காத பாம்பிற்கு ராஜா மூங்கில் தடி இப்பழமொழியின் மூலம் கட்டுக்கடங்காதவனுக்கு மருந்தாக கூறப்படுவது எது? ஆப்ஷன் பி, அவனை அடக்கக்கூடிய அதிகாரம் அல்லது தண்டனை. அடுத்து, அடங்காத பெண் சாதியினாலேயே அத்தைக்கும் நமக்கும் பொல்லாப்பு என்ற பழமொழி எதனை உணர்த்துகிறது? ஆப்ஷன் சி, கட்டுப்பாடு இல்லாத நபரால் இரு தரப்பினருக்கும் பொதுவாக தீங்கு அல்லது கெட்ட பெயர் ஏற்படும். அடங்காத மனைவியும் ஆங்கார புருஷனும் என்ற பழமொழி எத்தகைய இணையை பற்றி கூறுகின்றது? ஆப்ஷன் ஏ, ஒத்துப்போகாத இணை. அடங்கின பிடி பிடிக்க வேண்டும், அடங்காத பிடி பிடிக்கலாகாது என்ற பழமொழியின் தார்மீக கருத்து என்ன? ஆப்ஷன் பி, கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது சாத்தியமான இலக்கை மட்டுமே அடைய முயற்சிக்க வேண்டும். அடுத்து, அடம்பங்கொடியும் திரண்டால் மிடுக்கு என்ற பழமொழி உணர்த்தும் முக்கிய பண்பு என்ன? அடம்பங்கொடியும் திரண்டால் மிடுக்கு, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒற்றுமையே பலம். இதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி மாதிரியே இருக்கும். அடுத்து, அடா என்பான் வெளியே புறப்பட்டான் என்ற பழமொழியின் யாரை குறிக்க பயன்படுகிறது? கோபமாக பேசுவான், ஆனால் நேருக்கு நேர் வந்து மோத துணியாத கோழையை குறிக்கிறது. ஆப்ஷன் ஏ. அடாது செய்தவர் படாது படுவார் என்ற பழமொழியின் கருத்து யாது? ஆப்ஷன் பி, செய்யக்கூடாத காரியத்தை செய்தவர்கள் தவிர்க்க முடியாத துன்பத்தை அனுபவித்தே தீர வேண்டும். அடி அதிரசம் குத்து கொழுக்கட்டை என்ற பழமொழி உணர்த்தும் கருத்து யாது? அடி அதிரசம் குத்து கொழுக்கட்டை. ஆப்ஷன் பி, சிலர் சாதாரண தண்டனையால் திருந்த மாட்டார்கள், கடுமையான தண்டனை அவர்களுக்கு பழகி போன ஒன்று. அடுத்து, அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவுவார்களா என்ற பழமொழியின் பொருள் என்ன? ஆப்ஷன் பி, சரியான இடத்தில் கொடுக்கப்படும் தண்டனை அல்லது ஒழுக்கமே ஒருவனுக்கு நல்ல பாடத்தை கற்றுத்தரும். அடிக்க அடிக்க பந்து விசை கொள்ளும் என்ற பழமொழி உணர்த்தும் கருத்து யாது? ஆப்ஷன் பி, ஒருவரை தொடர்ந்து துன்புறுத்தினால் அல்லது தண்டனை கொடுத்தால் அவர் மீண்டும் மீண்டும் வலிமையுடன் எதிர்த்து வருவார். அடுத்து, அடிக்கிற காற்றுக்கும் பெய்கிற மழைக்கும் பயப்பட வேண்டும் இந்த பழமொழி எதனை வலியுறுத்தது? ஆப்ஷன் ஏ, இயற்கையின் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட தவிர்க்க முடியாத நிகழ்வுகளுக்கு பயந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடிக்கிற காற்று வெயிலுக்கு பயப்படுமா என்ற பழமொழி உணர்த்தும் கருத்து என்ன? ஒரு பெரிய ஆபத்தை சிறிய அல்லது பொருத்தமற்ற வழியை கொண்டு அடக்க பார்க்க முடியாது. அடிக்கும் காற்றிலே எடுத்து தூற்ற வேண்டும் என்ற பழமொழி எதனை அறிவுறுத்துகிறது? ஒரு வாய்ப்பு அல்லது சாதகமான சூழ்நிலை இருக்கும் போதே அதை சரியாக பயன்படுத்தி காரியத்தை சாதிக்க வேண்டும்.